இந்த உலகம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் படைத்த இந்த உலகம் அல்ல. ஏன்னா நம்ம உடனே அதுக்கு போயிடுறோம். வானத்தை தான் கர்த்தர் படைத்தார், பூமியை கர்த்தர் படைத்தார், சூரியனை கர்த்தர் படைத்தார், நிலங்களை கர்த்தர் படைத்தார், அதே போல மரங்களை, செடிகளை, மிருகங்களை கர்த்தர் படைத்தார், என்னையும் கர்த்தர் படைத்தார். அப்படி இருக்கும்போது இந்த உலகம் எனக்கு எப்படி கெடுதல் ஆகும்? இந்த உலகம் கெடுதல் அப்படின்னு சொன்னா உலகம் அப்படின்னு சொல்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ சிஸ்டம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம், இந்த உலகம் செயல்படுகிற விதம். இந்த உலகம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷனை எப்படியாவது தேவ திட்டத்திலிருந்து வெளிவிலகி போகணும். அதுக்காக என்னென்ன காரியங்கள் இந்த உலகத்தில் வளர்க்கப்படுகிறது பாருங்க. பொழுதுபோக்கு காரியங்கள், சினிமாக்கள், நாடகங்கள், யூடியூப், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற திறமையை உங்ககிட்ட இருந்து பிடுங்கி போடுது. டிவி அதிக நேரம் பார்க்குறீங்க, ஃபோன் அதிக நேரம் பார்க்குறீங்க, மற்றவங்களோட உட்காந்து தேவையில்லாத காரியங்களை அதிக நேரம் பேசுறீங்கன்னா நீங்க நினைச்சுக்கிறீங்க எனக்கு வேற வேலை இல்லை பாஸ்டர், நான் என்ன பண்ண முடியும், இதை உட்கார்ந்தானே பார்க்க முடியும். இல்ல, வேலை இல்லாம கர்த்தர் உங்களை என்ன இந்த உலகத்துல கொண்டு வரல. ஹல்லேலூயா. அப்ப எதுக்குங்க கொண்டு வந்திருக்காரு? எனக்கென்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை மடைமாற்றி, அந்த திட்டத்தை மறக்க செய்து கர்த்தரை விட்டு நான் வழி விலகி போக செய்வது எனக்கு ஏதோ வேலை இல்லாதது போல. எனக்கு போன் தான் என்டர்டைன்மெண்ட். உன்னுடைய பொட்டன்ஷியலை இழந்து போறீங்க, உங்க திறமை இழந்து போறீங்க. சினிமாக்கள் என்ன செய்யுது? உங்க மைண்ட் செட்டை மாத்துது. உலகபூர்வமான தத்துவங்கள் என்ன செய்யுது? உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்துது, உங்களுடைய எண்ணங்களை மாத்துகிறது, உங்களுடைய சிந்தனைகளை மாற்றுகிறது. சத்துருக்களின் கைக்கு நம்மளை நீங்கள் ஆக்கி நம்மளை விடுதலை செய்கிறார்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுதான் பாயிண்ட். அது இப்படிப்பட்ட ஒரு வலை பின்னலிலே இது உங்களை என்னை மீட்டு கொள்ள வேண்டும், உங்களை என்னை பிரித்தெடுக்கணும். இதுக்காக தான் கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சில பேர் இதை தாண்டி பிலாசபி, உலகபூர்வமான தத்துவங்கள். உலக தத்துவம் வேற, வேத தத்துவம் வேற. இந்த வாட்ஸ்அப்ல வர அந்த உலகபூர்வமான தத்துவங்களை தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. வேதத்தை படிக்கிற பிள்ளைகளை தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. உலகத்துல போறவன் வரவன் சொல்லிட்டு போறது எல்லாமே தத்துவம் எடுத்துட்டு வாழ்க்கையினுடைய அடிப்படையா மாத்திரக்கூடாது, உபதேசமா மாத்திரக்கூடாது. சத்தியத்தை அறியாதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள், தேவனை பற்றி அறியாதவர்கள் பேசுகிற காரியம் எப்படி அது நம் வாழ்க்கைக்கு உண்டான அடிப்படை உபதேசமா மாறும், அடிப்படை தத்துவமா மாறும். இன்னைக்கு பல பேர் என்ன பண்றாங்க? வேத வசனத்தை பின்பற்றுவதை விட்டுட்டு யூடியூப்லையும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும், ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமை பார்த்து ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை அறியாம அது தூண்டுது, இன்டியூஸ் பண்ணுது. யோசேப்பு ஒருவேளை போத்திபார் மனைவியின் பாவத்தில் விழுந்திருந்தானா கர்த்தர் அவன் மேல் வைத்த பொட்டன்ஷியல், திறமை இழந்து போயிருப்பான். பஞ்சகாலம் முடியற வரைக்கும் விளைகிற விளைச்சலை சேமிக்கிறதுக்கு உண்டான உலகபூர்வமான திறமை யாருக்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப சொல்றான் அந்த ராஜா பார்வன் சொல்றான், அப்பா இதை எங்கனால தாங்க முடியாது. இந்த பொருள் எல்லாம் 7 வருஷம் பஞ்சகாலம், இந்த 7 வருஷம் தானியங்களை சேமிச்சு வைக்கிற திறமை எங்க கிட்ட இல்ல. நீ சொல்ற திட்டங்களை யூகிக்க எங்களால முடியல. அதனால நீ அதுக்கு என்ன பண்ணிரு, ராஜாவாரு, நீ அதுக்கு தலைவன். அதுதான் அவனுடைய பொட்டன்ஷியல், அதுதான் அவனுடைய திறமை.